வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல கரிச்சுண்டக்காய் பச்சடி பண்ண போறோம். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூடான சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடறதுக்கும் இட்லி தோசைக்குமே இந்த பச்சடி ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கரிச்சுண்டக்காய் பச்சடி பண்றதுக்கு 1 கப் கரிச்சுண்டக்காய வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பச்சடியில சேர்க்கறதுக்கு ஒரு பொடி வறுத்து அரைக்கணும். ஒரு பேனை சூடு பண்ணிருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது இதுல 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வறுக்கணும். வெந்தயமும் வறுபட்டதுக்கு அப்புறமா இதுல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்தோம்னா பேன் ஹீட்லயே வறுபட்டுரும். இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து பவுடரை அரைச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல எடுத்து வச்ச சுண்டைக்காயை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கணும். இந்த சுண்டைக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிரும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். சுண்டைக்காயோட தோல்லாம் கலர் மாறிட்டு வருது. இன்னுமே நல்ல கலர் மாறி சாஃப்டா வர வரையும் வதக்கிக்கலாம். சுண்டைக்காய் எண்ணெயிலேயே வதங்கி எல்லா சுண்டைக்காயுமே கலர் மாறிடுச்சு. அதே சமயம் நல்ல சாஃப்ட் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதுல தண்ணி சேர்க்காம மிக்ஸிய ஸ்பீடா ஓட விடாம விட்டு விட்டு போட்டு கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் கடுகு பிறந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இதுல 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்ச சுண்டைக்காயை இதுல சேர்க்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்தோம்னா மிளகாய் தூள் எல்லாம் கரிஞ்சு போகாம இருக்கும். இப்ப மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல ஒரு நெல்லிக்காய் அளவு புளிய 1/2 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி சேர்க்கிறேன். புளிக்கரைசல் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கிட்டு இருக்கட்டும். 2 நிமிஷம் வதங்கினதும் இதுல அரைச்ச பவுடர் 1 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிதமான தீயிலேயே ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் இருக்கட்டும். நம்ம சேர்த்த புளிக்கரைசலோட பச்சை வாசனையும் போய் ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுடைய சுண்டைக்காய் பச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தியான டேஸ்டான கறி சுண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.